वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्। बुद्ध्यारूढं सदा सर्वं दृश्यते यत्र तत्र वा मया तस्मात् परं ब्रह्म सर्वज्ञश्चास्मि सर्वगः यथात्मबुद्धिचाराणां साक्षी तद्वत्परेष्वपि नैव अपोढुं न वा दातुं शक्यस्तस्मात् परोऽप्यहम्। बुद्ध्यारूढ प्रकरणம்னு ஏழாவது பிரகரணம். உபதேச சாஸ்திரி கிரந்தத்துல உபதேச சாஸ்திரிங்கிறது பகவத்பாதால் பண்ணியிருந்தான பிரகரணங்கள்ல ரொம்ப முக்கியமான பிரகரணம். இது விவேக சூடாமணி மாதிரி சுலபம் இல்லை. விவேக சூடாமணியில இருக்க ஸ்லோகங்கள் பல விருத்தங்கள்ல இருந்த போதிலும் அது லாங்குவேஜ் செயலி சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த உபதேச சாஸ்திரி வெறுமன ஸ்லோகம் படித்தா அன்வயமாகவே ஆகாது. அதுக்காக ஒரு ஸ்பெஷலா எஃபர்ட் எடுத்துக்கணும். அப்படி இந்த உபதேச சாஸ்திரிய பிரகரணத்துல கத்திய பாகம் பார்த்தாச்சு. இதுக்கு மேல பத்திய பாகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பத்திய பாகத்துல புத்தியை வச்சுண்டு அதை விட ஆத்மா வேறேன்னு காமிக்கிற. நமக்கு சாதாரணமாக புத்தியும் ஆத்மாவும் ஒன்றாகத்தான் தெரியுது. புத்தி எந்த வேலை செஞ்சாலும் நான் செய்தேன்னு சொல்றேன். புத்தி இல்லைன்னு சொன்னா கோபம் வரும். மீதி எல்லாத்த விட மனுஷனுக்கு புத்தி தான் ரொம்ப வசதி அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவர் தன்னை புத்தி உள்ளவனாக நினைக்கிறான். அந்த புத்தியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். புத்திங்கிறது நம்ம மனசுக்குத்தான் புத்தின்னு பேரு. அந்த கரணம்னு பேர். அதுக்கு உள்ள இருக்கக்கூடியதான கருவி, கண்ணு காது மூக்கு நாக்கு முதல்லாம் கருவிதான். கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், இப்படி கருவியாக அங்கெங்கே உபயோகப்படுறது. ஆனா இந்த கருவிகள் பிரத்யட்சமா தெரிகிறது நமக்கு. அதனுடைய சாதனம் உள்ள இருக்கக்கூடியது அந்த என்னமா வேலை செய்யறதுன்னு தெரியலையே ஒழிய கண்களை நம்ம பார்க்கிறோம், காதை பார்க்கிறோம், மூக்க பார்க்கிறோம், நாக்க பார்க்கிறோம், தோலையும் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணுக்கு அகப்படுகிறது. அதனுடைய சாமர்த்தியம் என்ன அகப்படாம இருக்கலாம். ஆனா அது மட்டும் கண்ணுக்கு தெரியுது புலன்கள். ஆனா அந்த கரணம்னு தெரியவே இல்லை. உங்களுக்கு இல்ல, டாக்டருக்கும் தெரியாது. அதுக்குள்ள எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறது தெரியாது. ஆனா அந்த கரணம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு, ஹிருதயத்துல இருக்கு. அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த கரணம் எத்தனை வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கு. அந்த புத்தியை நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? ஆத்மாவோட ஒன்னா சேர்த்துட்டோம். புத்தி வேற ஆத்மா வேற அப்படி தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன பண்ணிவிட்டோம்? புத்தியும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். இது வேற அது வேறன்னு தெரிஞ்சுக்கல. அதனால புத்தியினுடைய தர்மங்கள் ஆத்மாவிலையும் சில சமயத்துல ஆத்மாவுடைய தர்மங்கள் புத்தியிலையும் வச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் மனுஷன். இப்ப இந்த புத்தி என்ன பண்றதுன்னு பார்ப்போம். புத்தி மனசு இவைகள் எல்லாம் வெளியில எந்த புலன் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையானது நான் செய்தேன்னு சொல்றது. அதுதான் அங்கே ஏற்பட்டது. கண்ணு பார்த்ததே ஆனால் நான் சொல்றேன். நான்ங்கிறது யார் சொன்னா உங்களுக்கு? கண்ணு சொல்லல. கண்ணுக்கு பார்க்கத்தான் தெரியுமே தவிர பேச தெரியாது. காதுக்கு கேட்கத்தான் தெரியுமே தவிர பார்க்க தெரியாது. இப்படி புலன்கள் இருக்கு. ஆனா அத்தனை புலன்களும் சரி பண்றவர் யாரு? புத்திங்கிறவர். இந்த புலன்கள்னால வந்ததான விஷயங்கள் எல்லாவற்றையும் தன்னிட சேர்த்துண்டு தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஆத்மா பண்ணினார் அப்படின்னு சொல்றது. நான் பார்த்தேன்னு சொல்றேனே தவிர என் கண்ணு பார்த்ததுன்னு சொல்றோம். நியாயமா உங்களுக்கு தெரியுமா தெரியாத? கண்ணு பார்த்ததுன்னு தெரியும். ஆனாலும் என்ன ஆச்சுன்னா நான் பார்த்தேன்னு சொல்றேன். இதனால என்ன எடுத்து புத்தி தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு இருக்கா போலையும் ஆத்ம தர்மங்கள்லாம் புத்தியில இருக்கா போலையும் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்னா அந்த புத்தியை நம்ம தனியா பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆத்மா வேற புத்தி வேற தெரிஞ்சுக்கணும். ஆத்மா வேற கண்ணு வேறன்னு சுலபமா தானே தெரியுது. தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு கேள்வி கேட்கலாம்.
தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற இருக்குன்னா கண்ணுங்கிறத நமக்கு பார்த்துட்டு இருக்கோம், காதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஆனா புத்திங்கிறத பார்க்கல. பார்க்காதான ஒரு பொருளானது ஆத்மாவோட வேற இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஆத்மாவை பார்த்துட்டல பார்க்க முடியும், ஆத்மாவை பார்க்க முடியும். ஆனா இப்ப பார்க்கல. இப்ப ஏன் பார்க்கல ஆத்மாவை அப்படின்னு கேட்டோம்னா அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானத்தினால நம்மளால பார்க்க முடியல. இப்ப அதுக்கு வழி சொல்லித்தரார் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உபனிஷத்துல சொல்லி இருக்கக்கூடியதான ஞானம் என்ன இருக்கோ அந்த ஞானத்தை சொல்லி புத்தி வேறு ஆத்மா வேறுன்னு நினைச்சுக்கணும் அப்படிங்கிறார். அதுல முதல் ஸ்லோகம், புத்தியாரூடம் சதா சர்வம் திருஷ்யதே யத்ர தத்ரவா மயா தஸ்மாத் பரம் பிரம்ம சர்வஜ்ஞஸ்யாஸ்மி சர்வதா. புத்தியாரூடம், இந்த புத்தியில சேர்ந்ததான பதார்த்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த புத்தி எதை பார்க்கறதுன்னு உலகத்தை முழுக்க தான் பார்க்கறது. இங்கதான் போகணும் அங்க போகணும்னு இல்லை, எது வேணாலும் பார்க்கும். இந்த மனசுங்கிறது முதல்ல அனுப்புறது. மனசு நீ பார்த்துட்டு வரணும். பார்த்த வந்தது மனசுக்கு பாவம் ஒன்றும் தெரியாது, பார்த்துட்டு வந்து சொல்லிவிடும். அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. அந்த பார்த்து வந்ததான விஷயங்களை நமக்கு வேணுமா வேண்டாமா, அது நமக்கு இஷ்டமா இருக்குமா இஷ்டமா இல்லையா, இதெல்லாம் கவனிக்கிறது யாரு? புத்தி. அதனால உலகம் முழுக்க எப்படி வந்திருக்கு? புத்தியாரூடம், எல்லாமும் புத்தியில ஏறி இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் என்ன இருக்கோ பிறந்தண்ணில இருந்து இது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோ எல்லாம் புத்தியில கோக்கப்பட்டிருக்கு. அது அந்த பொருளானது போன பிறகு உங்களுக்கு என்னாச்சுன்னா புத்தியானது தானே வச்சுக்கிறது. உங்க பந்துக்கள் யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா வாங்குவோன்னு கூப்பிடுறேன், அவருக்கு முன்னால் என்னென்ன விஷயம் இருந்தது அத்தனையும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு பின்னால ஒரு வருஷம் இருந்தேன் சார், 2 வருஷம் ஆயிருக்கும் அவரை பார்த்து, மறுபடியும் அவர் பார்த்தா எப்படின்னு நினைவு வருதா இல்லையா? அது யார் பண்றது? புத்தி தான் பண்றது. அந்த புத்தியானது எதை பார்க்கிறதோ அதெல்லாம் தன்கிட்ட ஒரு காப்பி வச்சுக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது. அது எந்த அளவுக்குன்னு ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கலாம். நீங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல என்னென்ன படிச்சிருக்கலாம் அந்த அறிவு கூட இப்பவும் வரலாம், நமக்கு வராதுன்னு சொல்லல. ஆனா காலமானது சில சமயத்துல காலமும் வயசும் ரோகமும் இப்படி சிலதெல்லாம் என்ன ஆகும், அதுல சிலது மறுக்கும்படி பண்ணும். அதனால தப்பு ஒண்ணும் இல்லை, அது சாதாரணம் தான். ஆனால் என்ன பண்றது? புத்தியாரூடம் ஜெகத் சர்வம் சதா சர்வம். புத்தியில எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ அத்தனை பதார்த்தங்களும் சேர்த்து வச்சிருக்கு. அது இவ்வளவுதான் இருக்கும் சார், அதுக்கு மேல சேர்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது எத்தனை கோடி ஜன்மாக்களானாலும் அத்தனையும் சேர்த்து வச்சிருக்கு. அவ்வளவு இடம் இருக்கு அந்த புத்தியில. பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறாருன்னா அவளுக்கு கொடுத்த புத்தியில 2% தான் செலவு பண்றாங்க. நம்மளை பார்த்து எவ்வளவு சொல்றது பாருங்க. பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறவன் கூட அந்த புத்தியில என்னாச்சு 2% தான் அவனால செலவு பண்ண முடியாது. மீதி எல்லாம் என்ன அப்படியே பிராணம் விட்டுடுறது, மரணானத்தை எரிச்சு விடுறான். பார்க்கணும் விவகாரம் முழுக்க அவ்வளவு நாம இன்னும் அறியலாம், எவ்வளவாவது படிக்கலாம், என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கலாம். அந்த புத்தியாரூடமா இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்கள் இருக்கு. அதுல எது எது இருந்தாலும் சரி ஆத்மா அதை பார்த்துடுறது. ஆத்மா பார்க்கத்தான் தெரியும். இந்த தீபம் மாதிரி ஒழிக்கத்தான் தெரியும், ஒழிக்கத்தான் செய்யும், வேற ஒண்ணும் பண்ணாது. அந்த புத்தியானது என்ன பண்றதுன்னு எதை பார்க்கறதோ அதெல்லாம் தான் வாங்கிக்கிட்டு, எதை கேட்கிறதோ தான் வாங்கி வச்சுக்கிறது, எதை சுவைக்கிறதோ அதை சேர்த்து வச்சுக்கிறது, எல்லாமே அதுக்கு தெரியறது. தெரியறது இல்லாம சூக்ஷ்ம ரூபமாக சம்ஸ்கார ரூபமா அந்த புத்தியில இருந்துட்டே இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் முன்னால பார்த்த பொருளை மறுபடியும் பார்த்தெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்றேன். அது எதனால? அந்த புத்தியினுடைய சுவாவம். அது சித்தம்னு ஒரு பகுதி இருக்கு புத்தியில, அதுதான் இந்த ரகசியமான விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. இப்ப அந்த புத்தி இது பார்க்கறதுனால புத்தியில இருக்கக்கூடியதான அத்தனை விஷயங்களும் நமக்கு நன்றா தெரியுது. நான் பார்க்கறேங்கிறேன். அது பாருங்க, புத்தியாரூடம் சதா சர்வம் திருஷ்யதே யத்ர தத்ரவா மயா தஸ்மாத் பரம் பிரம்மா. ஆனா அந்த புத்தியில பார்த்ததான அத்தனை பதார்த்தங்களையும் இந்த ஆத்மா காமிக்கிறது. இந்த ஆத்மாவானது ஒழிக்கிறது. அது ஒழிச்சா போறோம் என்ன ஆகும், மீதி பதார்த்தங்கள் எல்லாம் நன்றாக நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணிருக்கார்? ஆத்மா ஏதாவது பிரகாசத்துக்கு ஞானத்துக்கு ஏதாவது சகாயப்பட்டிருக்காரா? ஒன்னும் பண்ணல. அவர் தானே சார் புத்தியை பிரகாசிச்சது, அதனால்தான் நான் அறிந்தேன்னு சொல்லலாம். ஆனா ஞாபகம் வச்சுங்க, ஒரு செயலை பண்ணுவார் அப்படின்னு சொன்னா முன்னால் அந்த செயல் பண்ணாதனால ஒரு சிரமம், ஒரு இக்கட்டு இருக்கணும். அந்த பண்றதுனால அது சரியாகணும். அப்பத்தானே செயல்னு பேரு.
நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாலையும் சாப்பிட பின்னாலையும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா சாப்பாடு நடத்தலாம். ஏதோ குறைச்சிட்டு போயிட்டு வந்தாலும் அவ்வளவு அழகா சாதம் இருந்ததுன்னு சொல்லலாம் தான் நீங்க. ஆனா சாதாரணமா ஒரு மனுஷன் சாப்பிட்டான்னு சொன்னா உட்கொள்றதுக்கு முன்னால எப்படி இருந்தது? பசியோட இருந்தான். எப்பொழுது ஆகாரம் உட்கொண்டானோ அப்புறம் என்னாச்சு? பசி போயிடுது, திருப்தி வந்தது. ஸோ இது மாதிரி எந்த செயலா இருந்தாலும் இப்ப நடக்கிறதுன்னு ஒண்ணு, இங்க இருந்து உங்க ஆத்துக்கு நடக்கிறேன், உங்க ஆத்துல வந்த பிறகு என்னாச்சு? நடையானது நின்று போச்சு. அப்ப முன்னால அடைய முடியாததான வீட இந்த நடைங்கிற செயல்னால அடைஞ்சிருக்கு. அதனால அத்தனை செயலும் புத்தி பண்றது. ஆனா புத்தி பண்ணியதான செயலை காண்பிக்கிறது ஆத்மா. இந்த ரூம்ல தீபம் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம கிளாஸ் நடத்த முடியுமா? கஷ்டம். ஆனா தீபம் வந்ததுன்னு வச்சுக்கோ, நடத்தலாம். அப்ப தீபம்ங்கிறது ஒரு பிரகாசம், ஒளியானது வந்து எல்லா காரியமும் நடத்துற வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் போகும்போது தானே ஆஃப் ஆயிடும். ஆனா இது வெளியில இருக்கிற சாதனங்கள், ஆத்மாங்கிற சாதனம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். அது வரும் போகவும் இல்லை, எப்பவும் ஒழிச்சுட்டே இருக்கு. எப்பவும் ஒழிக்க ஆத்மா என்ன, இது புத்தி என்ன ஆகுதுன்னு எல்லா விஷயம் தெரியும். இது ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமும் அறியக்கூடியது புத்தியினால, எல்லா வேலையும் செய்யறது புத்தியினால. ஆனா அந்த புத்தி என்ன பண்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல வேலை செய்யறது, சொப்னம் இருக்கிற காலத்துல வேலை செய்யறது, தூங்குற காலத்துல வேலை செய்யறது இல்லை. தூங்குற காலத்துல புத்தி வேலை செய்யல, ஆனா ஆத்மா அப்பவும் புத்தியை ஒழிச்சுண்டு. இவர் தூங்குறார், நான் நன்றாக தூங்கினேன் அப்படிங்கிற ஞானம் வருது இல்லையா? காலமே எழுந்து நல்லா தூங்கினேடா அப்படின்னா ஜம்முன்னு தூங்கினேன், இல்ல தூங்கல ஏதோ ஒண்ணு சொல்ற. நீங்க தூங்கினேன்னு தூங்கல அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? புத்தினால தெரிஞ்சதுன்னு சொல்லப்படாது. ஏன்னா புத்தி தான் இங்க ஓய்வு பெற்று இருந்தது, புத்தி பரமாத்மாவோட லீனமாயிடுது. இருந்தாலும் நமக்கு நான் தூங்கினேங்கிற அறிவு எதனால வருதுன்னு பின்னால இருக்கிற ஆத்மா அதை பிரகாசிச்சு புத்தி நேரம் வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருந்தது அப்படின்னு. அது அப்புறம் என் புத்தி தூங்கிட்டு இருந்ததுன்னு நாங்க சொல்லணும். நீங்க நியாயமா அப்படிதான் சொல்லணும். ஆனா என்ன, என் புத்திங்கிறத மறந்து போச்சு. நான் தூங்கினேன்னு சொல்றானே தவிர என் புத்தி தூங்கிட்டுங்கிறது மறந்து போயிடுது. இதுதான் அங்க ஏற்பட்ட காரியம். அதனாலதான் சதா தஸ்மாத் பரதரம் பிரம்ம சர்வஜ்ஞாஸ்மி சர்வகா. புத்தியை எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டிருந்தால் அதனால என்ன ஆச்சு? எல்லாம் நமக்கு தெரிஞ்சு கொண்டே இருக்கு. புத்தியில இருக்கக்கூடியதான விவகாரங்கள். இப்ப உங்க புத்தியில சில விஷயங்கள் இருக்கு, இன்னும் சில பேர் புத்தியில வேற சில விஷயங்கள் இருக்கு. அப்படி எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா புத்தியும் சமாளிக்கிறது யாரு? ஒரே ஆத்மா தான். அதனால அந்த ஆத்மாக்கு என்னாச்சுன்னா சர்வஜத்துவம் வந்தாச்சு. யாரார் புத்தியில என்னென்ன இருக்கோ எத்தனையும் ஒழித்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அதுக்கு சர்வஜத்துவம் வருமா வராதா? இப்படிதான் சர்வஜத்துவம் வந்தாச்சு அப்படிங்கிற. புத்தியாரூடம் சதா சர்வம் திருஷ்யதே யத்ர தத்ரவா மயா தஸ்மாத் பரம் பிரம்ம சர்வஜ்ஞஸ்மி சர்வகா. ஆகையால் நான் எப்படி இருக்கேன்? சர்வஜனா இருக்கேன். சரி. யதாத்ம புத்திசாராணாம் சாட்சி தத்வத் பரேஷ்வபி நைவ அப்போடும் நவ ஆதாதும் சக்யஸ்தஸ்மாத் பரோம்யம். யதாத்ம புத்திசாராணாம், யதா எப்படி என்னுடைய புத்தியோட பிரச்சாரங்கள், புத்தியினுடைய சாரம்னா சாரம்னா ஸ்பைன்னு நினைக்கப்படாதீங்க. அப்படி ஒரு அர்த்தம் சொல்லப்படுது. சாராடு வந்திருக்கா அப்படின்னு. இங்க பிரச்சாரம்ங்கிறது தான் சாரம்னு போட்டிருக்க. யதாத்ம புத்தி சாராணாம், மனசுடைய பிரசாரங்கள் எங்கெங்கயோ போறது. நீங்க கண்ணை மூடிட்டு இருந்தா கூட மனசு எங்கெங்கயோ போகும். மனசுக்கு அந்த சாமர்த்தியம் அது உண்டு. 10 வருஷத்துக்கு முன்னால் நான் இதை நடத்தணும்னு நினைச்சேன், இப்பத்தானே முடிஞ்சதுங்கிற. இப்ப இந்த விவகாரங்கள் முழுக்க அந்த புத்தியில நீட்டா இருக்கு. அது என்னுடைய புத்தி மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தியும் பிரகாசிக்கிறது. யதாத்ம புத்தி சாராணாம் சாட்சி தத்வது. அதே போல சாட்சியா இருக்கார். இந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார்? சாட்சியா இருக்கார். நாமெல்லாம் இங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரும். ஒருத்தர் சொல்றாரு, சில பேர் கேட்கிறார், சில பேர் புத்தகத்தை பார்க்கிறார், சில பேர் நன்னா சொல்றாரு நினைக்கிறார், சில பேர் முன்னால சொன்ன விஷயம் தான் நினைக்கிறார். எத்தனையோ நடக்குது அவளுடைய மனசு. ஆனா அத்தனையும் பிரகாசிக்கிறது ஒரே சாட்சி தான். உங்க புத்திக்குள்ள ஒரு ஆத்மா, இன்னொரு புத்தியில ஒரு ஆத்மா இல்ல. எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதான். ஆனா அந்த ஆத்மா என்ன பண்றது? அத்தனை புத்திகள்ல வந்ததான விஷயங்களை எல்லாம் கவனிக்கிறது, பார்க்கிறது. அதனுடைய பிரசாரங்கள் இங்கு அங்கு செல்லக்கூடியதான விஷயங்கள் அத்தனையும் நோட் பண்றது. சரியதாத்ம புத்தி சாராணாம் சாட்சி. எப்படி இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கோ
பரேஷ்வபி உங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவர்கள் புத்தியிலையும் பார்த்து கொண்டிருக்கு. நைவ அப்போடும் நவாதாத்தும் சக்யா இப்படிதானே இருக்கு. அப்ப அந்த சாட்சின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை தள்ளி விடுங்களேன், அவர் வேண்டாம் நமக்கு, புத்தியே எல்லா காரியம் பண்றதுன்னு வச்சுப்போமே. ஐயா உன்னால தள்ள முடியாது, ஆத்மாவை தள்ள முடியாது. ஏன் தள்ளவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. அது அங்க இருக்கு. எங்க புத்தியில மட்டும் இல்ல, உலகம் முழுக்க வியாபித்து இருக்கு. எத்தனை பிரஜைகள் இருக்காலும் அத்தனை பிரஜைகள், எத்தனை பிராணிகள் இருக்காலும் அத்தனை பிராணிகளும் வியாபிச்சு இருக்கு. இப்ப காத்து இருக்கு. யதாகாக ஸ்திதோ வாயு சர்வத்திரகோ மகான். ஆகாசத்துல வாயு இருக்கு, காத்து இருக்கு. அந்த காத்தை எங்கே சார் இருக்குன்னு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கக்கூடியதான காத்த தங்கிட்ட இருந்தாலும், தன்னை பிடிச்சுட்டு இருந்தாலும், அந்த ஆத்மா எங்கேயாவது போறதோ, இதுக்கு ஆகாசம் எங்கேயாவது போறதோ போலியும்னா, ஆகாசத்துல வாயு இருந்து வாயு ஊரெல்லாம் சுத்தி கொண்டு இருந்த போதிலும் அந்த ஆகாசம் ஒரு நாளும் அறையல, இந்த பக்கம் அந்த பக்கம் போகல. அதே மாதிரிதான் இந்த சாட்சி எனக்கூடியவர் ஒரு இதயத்துக்குள்ளேயே இருக்கார், அவர் எங்கேயும் போக மாட்டார். சபர்யகா சுக்ரமகாயமப்ரணமஸ்னா விரகும் சுத்தமபாபவித்தம் கவிர் மனிஷி பரிபூ ஸ்வயம்பூ யதா லப்யதோத்தான் யததா சாஸ்வதீபியஸ்தமாபியா அப்படின்னு ஈசாவாசிய உபனிஷத்து சொல்றது. அது மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ள அந்த ஒரு ஆத்மா இருக்கா பதில, அந்த ஆத்மா என்ன பண்றதுன்னு புத்தியை மட்டும் ஒழிச்சுட்டே இருக்கார். அந்த புத்தி ஒழிக்கிறதுனால நாம என்ன இருக்கிறோம், நமக்கு தான் புத்தி இருக்கு, நமக்கு தான் எல்லாம் தெரியுமுங்க. உங்களுக்கும் தெரியும், இன்னொரு மனுஷனுக்கும் தெரியும். இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான், புத்தி எல்லாருக்கும் வேறு வேறு. மனுஷால் வேறுன்னா எப்படி சொல்றேன், பூத உடல் பார்த்தா வெவ்வேறு இருக்க. சில பேர் குண்டா இருக்கான், சில பேர் கொல்லியா இருக்கான், சில பேர் நீட்டமா இருக்கான், அது தனி. ஆனா புத்தியானது அதே போல அவாவாளுக்கு தனி தனி. இந்த புத்தி எத்தனை நாள் சார் இருக்கும்? நம்ம பிராணம் விட்டமே புத்தி போயிடுமா? நிச்சயமா போகாது. உங்க புத்தி உங்களுக்கு தான். அது இப்ப இல்ல, எத்தனை கோடி ஜன்மாக்கள் ஆனாலும் இந்த புத்தி மாறாது. அந்த புத்தியை நீங்க என்ன பண்ணலாம், படிப்புனாலையும் வேதாந்த சிரவணத்தினாலையும் அதை தூய்மை ஆக்கி கொள்ளலாம். அதுவே தவிர இது எனக்கு வேண்டாம், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சர்வதா சர்வகாலம் இந்த புத்தி இருக்கு. அந்த புத்தி எப்பதான் போகும்? அப்படியே இருக்குமே. ஆனால் எத்தனை நாளாலாம் போகும்? ஞானம் வர வரையும் தான் போகாது. இதுதான் வாமதேவர் சொல்றது, ஆயசீல ரக்ஷன். எத்தனை ஜன்மாக்கள்ல இரும்பு மாதிரி இருந்ததான் இந்த சரீரத்தை வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஞானம் வந்ததுமே இந்த சரீரம் விழப்படாதோ? விழலையே. ஏன்டா உலகத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிறது. அந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் தெரிஞ்ச பிறகு இது எதை பார்த்தாலும் நானா இல்லை. என்ன பண்றது? எல்இடி டிவி வாங்கினான். அது வாங்கின பிறகு என்ன ஆயிடுச்சு, பழைய டிவி பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கு. விவகாரம் என்னன்னா, இதுவும் அது இல்ல இல்ல சார், இது கிளியரா இருக்குது சார், பர்செப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மண்ணும் கிடையாது, அங்க என்ன இருக்கோ அதே தான். ஆனா மனுஷனுக்கு மட்டும் இந்த கலர் டிவி பார்த்தா, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்தா எப்படி இழுக்கிறா போல இருக்கோ, அதே மாதிரிதான் விவகாரம் முழுக்க. என்னடான்னு நம்ம புத்தியானது அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆத்ம ஞானம் வந்தா தான் போகும். ஆனா அந்த ஆத்ம ஞானத்தை வரவழைச்சுக்காமல் இந்த புத்தி என்ன கேர்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? அது வெளி விஷயங்களை பராஞ்சிக்கா அனைவியதோட ஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பசியதி அந்தராத்மம் கத்தித்தீர பிரத்யேகாத்மானமைற்றது ஆவருத்தகற்று அமிர்தத்துவம் இச்சன்னு அப்படின்னு எப்பவும் வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கு சார். பராஞ்சி காணி இந்த புலன்களை எல்லாம் வெளிநோக்கி சுட்டிச்சார் பகவான். அதனால வெளியில இருக்கிற வாசனை, வெளியில இருக்கிற சத்தம், வெளியில இருக்கிற ரூபம், இதுதான் பார்க்கறதே தவிர அந்த புத்தி உள்ளூர இருக்கக்கூடியதான் ஆத்மாவை பார்க்கல. ஆத்மாவை பார்த்தாச்சு, இந்த புத்தி விழுந்தாச்சு. அது தன்னுடைய நாகத்துக்காக தான் பிரயோகம் பண்ணுமா? அதனால வேதாந்த கிளாஸ் நீங்க போக ஆரம்பிச்சா ஒரு 7-8 பிரதிபந்தங்களை கொடு. முதல்ல என்ன ஆச்சுன்னா, உடம்பு சரியா இருக்காது. ரெண்டாவது என்னன்னா, நீங்க கிளம்புற காலத்துல வீட்டுக்கு யாராவது வருவா. மூணாவது என்ன, அப்படியே கஷ்டப்பட்டு போனா கிளாஸ் லீவ் இன்னைக்குப்பா. என்னடா இன்னதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரதிபந்தகங்கள் அவ்வளவு பாபங்கள் மனசுல இருக்கு. அதோட மட்டும் இல்ல, பாபம் இருக்கிறது வேற இல்ல. இந்த விக்னம் புத்தின்னு ஆரம்பிச்சதுன்னா அதற்கு இடையூறுகள் நிறைய வந்துட்டு இருக்கும். வேதாந்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப சிரமம். அதே போல ஒரு பாட்டு கச்சேரியோ ஏதாவது டான்ஸ் பார்த்தேன்னா நல்லா பார்த்துட்டு வரலாம். அது பார்க்கறதுக்கு அழகே தவிர ஆத்மாவுக்கு மனிதனை அறிவுக்கும் உயர்ந்ததான ஒரு மூலத்துக்கும்
மோட்சத்துக்கும் ஒன்னும் வரி பண்ணல. அதான் வித்தியாசம். ஆகியால் என்ன ஆயிடுது? யதாத்ம புத்தி சாராணாம் சாட்சி, என் மனசுல இருக்கக்கூடியதான அத்தனை புத்திகளுக்கெல்லாம் இந்த மனசானது எப்படி சாட்சியானது எப்படி இருக்கோ, ததா பரேஸ்வரி, அதே போல மற்றவர்களுக்கும் இந்த ஆத்மாவை நைவ அப்போடும் நவாதும் ஆதாதும், இது வேண்டான்னு தள்ளவும் முடியாது, அதுக்கு நான் வேணும் என்று கொள்ளவும் முடியாது. நவாதாதும் சக்கியா தஸ்மாத் பரோஹ்யம், ஆகையால் நான் எல்லாத்த விட வசதியான ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம இதனால தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இதே போலயே இன்னொரு ஸ்லோகம் சொல்ல, விகாரித்வம் அசுத்தத்வம் பௌதிகத்வம் ஜனாத்மனா அசேஷ புத்தி சாட்சித்வாத் புத்திவச்ச அல்பவேதனா விகாரித்வம் அசுத்தத்வம். இப்ப சாதாரணமா நம்ம பார்க்கிறோம், இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தது? ஏதோ வேதாந்தம்லாம் என்னது, இந்த கிளாஸ்ல விவேக சூடாமணி அல்லது இந்த உபதேசாஸ்திரி பிரகரணங்கள்லாம் வாசிச்சு, உபனிஷத்துகள் பகவத்கீதை இவையெல்லாம் வாசிச்ச பிறகு வாழ்க்கையில நமக்கு ஒரு மாற்றம் தானா காணப்படுது. முன்னால ஒரு சின்ன கவலை வந்தாலும் ஐயோ வந்துருது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சுன்னா வரது பிராரப்த கர்மாவனால வருது, அதை நம்ம ஒன்னும் படிக்க முடியாது. ஆனால் நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசுக்கு ஒரு தைரியமானது வந்துருக்கு. இப்ப என்னாச்சு, அந்த புத்தியில ஒரு மாறுதல் இருக்கு. புத்தியில முன்னால இருந்த புத்தி மாதிரி இல்லை, இப்ப இல்லை. ஸ்கூல்ல போறதுக்கு முன்னால பையனுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், விளையாட தெரியும். அவன் ஒரு 10 வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னடா பண்றான்னா தானே இங்கிலீஷ்ல பேசுறான், எல்லாரையும் பேசுறான், எல்லா காரியமும் பண்றான். அவங்க நீங்க தனியா ஒரு ஹாஸ்டல்லையும் போட்டு விவகாரம் முழுக்க என்னடா இதுன்னு தன் காரியத்தை தான் பண்ணிக்காது போனா என்ன அர்த்தம்? அங்க வெளியில இருந்ததான் அவனுக்கு லைஃப பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி ஏதோ அனுப்பிச்சு விட்டுரு. முன்னால அப்படி ஒரு மாறுதல் முன்னால இருந்ததுக்கு எப்பொழுதும் மாறுதல் இருக்கா இல்லையா? முன்னால சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தப்பு பண்ணிவிடுவானோன்னு உங்களுக்கு பயம். ஆனா இப்ப என்ன அப்படி இல்ல, தப்பெல்லாம் பண்ண மாட்டான், தன்னை தானா தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு இந்த பையனையும் பேரனும் தனியா ஹாஸ்டல்ல போட்டு விட்டுறோம். இப்ப அவருடைய புத்தியில மாறுதல் இருக்கா இல்லையா? தன்னை காப்பாத்திக்க தெரியாத நேரம் ஒண்ணு. இப்ப தான் ஜாக்கிரதா இருந்து கொண்டு இன்னொருத்தரை ஏமாத்திட்டு எப்படி பழக்கிறதுங்கிற விவகாரம் இப்ப தெரிஞ்சிருக்கு. புத்தி நல்லா விகாசமான பிறகு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? இப்ப இந்த மாறுதல் எங்க இருக்கு? புத்தியில தான் இருக்கு, ஆத்மாவில் இல்ல. அதான் விகாரித்வம். அதுக்கப்புறம் என்ன? அசுத்தத்துவம். அசுத்தத்துவம் அசுத்தத்துவம் எதனால? ஆசைகள் முதலில் இருக்கிறதுனால. புத்திக்கு மலம் என்ன? ஆசைகள் இருக்கு. இதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது அந்த 3 விதமான மலங்கள் அவர் சொல்ற, ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம். இந்த ஆணவ மலம் ஒண்ணு இருக்கு, ஒரு ஆணவ அகங்காரம், நான் தான் இது பண்ணணும், இது என்னத்தான் வந்திருக்கு அப்படின்னு அவனே நினைக்கிறது. இதுதான் ஆணவ மலத்தினுடைய பராகாஷ்ட. எங்கும் இருக்கக்கூடியதான சிவன் என் இதயத்துல தான் இருக்கான் அப்படின்னு அவரை சங்கோச்சமாக பண்ணி அகங்காரத்தோட நான் பண்றேன் பார்த்தீங்களா? இது ஒரு ஆணவ மலம். காயிக மலம் சரீரத்தில் இருக்கிறது, கார்மிக மலம் கர்மா பண்ணினத்தினால ஏற்பட்டது. அப்படி இருக்கட்டும், இந்த சித்தாந்தம் நமக்கு வேண்டாம். ஆனா இங்க என்னடா அந்த விஷயம் மட்டும் நாம தெரிஞ்சுக்கலாம். விகாரித்துவம் அசுத்தத்துவம். இந்த மனசுல ஆசை இருக்கு சார். ஆசை மட்டும் இல்ல, கோபம் இருக்கு. ஆசை தடப்பட்டா கோபம் வந்துடுறது. அதகேன பிரயுக்தோயம் பாபம் ஜரதி பூருஷா அனிச்சன்ன விபாஷ்ணேய சொல்லிய. அதகேன பிரயுக்தோயம் பாபம் ஜரதி பூருஷா. இந்த மனுஷன் எதை சொல்லிட்டு இந்த பாபத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்டுலையா? காமயேஷ குரோதயேஷ ரஜோ குண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். இந்த ஆசையால் தூண்டப்பட்டு ஒரு மனுஷனானும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு நானா கஷ்டப்படுறான். அந்த ஆசை நிறைவேறினதே ஆனந்தமா இல்ல, இன்னொரு ஆசை வருது பின்னால். ஏதோ இந்த ஆசை இருக்கு வந்திருக்குன்னு ஒண்ணு பண்ணுமே, உபதேசத்தை படிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நாராயணின்னு சொல்லுங்க, இல்ல தசத்தி சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். அது கேட்டுட்டே இருக்கும். அதை கேட்கணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு பார்த்தீங்களா? முன்னால அது கிடைக்கலையேன்னு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் அந்த கிடைக்க முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுது, அடுத்ததாக இன்னொன்னு வந்துட்டே இருக்கு. ஸோ மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது முடிச்சுட்டு இருக்கிற நிலையில இல்லவே இல்லை. எவ்வளவு அழகான பதார்த்தம் வந்தாலும் அதை விட பெஸ்டா இருக்கிறத நம்ம வாங்கணும், அதை நம்ம அனுபவிக்கணும். இதுதான் மனிதனுடைய ஒரு சாதாரணமான
இது எங்க இருக்கு சார்? எல்லாம் புத்தியில தான். அந்த ஆத்மா சின்ன வயசுல நீங்க இருக்கும் பொழுதும் புத்தியை பிரகாசித்தது. புத்தி மாறி எத்தனை விஷயங்கள் நீங்க தெரிந்து கொண்டாலும் அந்த விஷயத்தையும் மறுபடியும் பிரகாசிக்கிறது. எல்லாவற்றையும் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான புத்தியை பிரகாசித்தாலும் அவர்கள மாறுதல் இல்லை. இங்க ஒரு நாளைக்கு வேதாந்த லெக்சர் நடக்கும், அடுத்த நாள் யோகா லெக்சர் நடக்கும், இன்னொரு நாள் பாட்டு கச்சேரி இருக்கு, இன்னொரு டிஸ்கஷன் இருக்கும். அத்தனையும் இது வேதாந்தத்துக்கு தான் கட்டின பில்டிங். இது நான் அதை தான் ஒழிப்பேன், மற்றதெல்லாம் ஒழிக்க மாட்டேன்னு சொல்லுமா? ரைட்டு சொல்லாதோன்னா அதே மாதிரிதான். அந்த புத்தி நன்ன வழியில இருந்தாலும் இல்ல குரூக்கெட் நேச்சர்ல இருந்தாலும் அந்த புத்தியை ஒழித்து கொண்டே இருக்க ஆத்மா. அதனாலதான் என்ன சொல்ற, விகாரித்வம் அசுத்தத்வம் பௌத்திகத்வம் ஜனாத்மனா. பௌத்திகத்வம் புத்திக்குத்தான் இருக்குது. பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டிருக்கிறதுனால பௌத்திகத்துவம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல மாறுதல் ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கக்கூடியதான அந்த புத்தி இருக்கு, அந்த புத்திய ஆத்மாவிட வேறு தெரிஞ்சுக்கோங்கிறார். விகாரித்வம் அசுத்தத்வம் பௌத்திகஞ்சனாத்மனா அசேஷ புத்தி சாட்சித்வாத் புத்திவச்ச அல்பவேதனா. இந்த ஆத்மா மட்டும் எல்லா புத்தியிலையும் காமனா இருக்கிறதுனால புத்தி மாதிரியான குறுகிய தன்மை ஒன்றும் கிடையாது. இந்த புத்திக்கு இந்த சரீரம் வரைக்கும் தான் விவகாரம். சரீரத்துக்கு வழியில நான் சொல்ல மாட்டேன். எங்கும் ஆத்மா இருந்தாலும் எங்கும் நான் இருக்கேன்னு சொல்லணுமா வேண்டாமா? சொல்ல மாட்டேங்கிறது. எங்க சார் இருக்கு அப்படின்னா, இந்த எஞ்சான் உடம்புக்குள்ள இங்க இருக்கு அங்க இருக்குன்னு பாக்குறாரு. வெளியில வந்ததுன்னா நான்ங்கிறதே தெரியல. இது டேபிள், இது மேஜை, இது மனுஷன், இது மாடு, இப்படித்தான் சொல்லல தவிர எல்லாவற்றையிலும் நான் இருக்கேன் ஊடுருவி இருக்கேன் என்றதை அடையிறதோ முடியல. அதனால அந்த பௌத்திகமா இருக்கிறது புத்தி, ஆத்மாங்கிறது அபௌத்திகம். அதே போலயே ஆத்மா ஒரு மாறுதலும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷம் ஆனாலும் ஆத்மாவில மாறுதல் கிடையாது. எதுல மாறுதல் இருக்கு? புத்தியில தான் மாறுதல் இருக்கு. யாரு வந்தாலும் லைட் பிரகாசிச்சுட்டே இருக்கு. வரக்கூடியதான மனுஷியால் அவ பண்ணக்கூடியதான சேட்டைகள் வேற இருந்தாலும் குளிக்கக்கூடியதான தீபம் எப்படி மாறுவதில்லையே, விகாரேஷு விரஸ்யற்ற அவினஸ்யந்தம் எப்பசியது சபசியதி. மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள் மாறாம இருக்காரு பார்த்தீங்களா புத்தி, இது ஆத்மா. அதுதான் நிஜமா நம்ம அறிய வேண்டியது. விகாரித்வம் அசுத்தத்வம் பௌத்திகஞ்சன ஆத்மனா அசேஷ புத்தி சாட்சித்வாத். இது கவனிச்சுங்க, எல்லா புத்திகளுக்கும் அவர் சாட்சியா தான் இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் புத்தி இருந்த போதிலும் அத்தான புத்திகளுக்கும் பின்னால சாட்சியா ஒரு மகாத்மா இருந்துட்டு இருக்கார். அதனால அவருக்கு என்ன, எல்லா புத்தியும் அறிந்து கொண்டதான ஒரு முக்கியமான விவகாரம். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அல்பவேதனா. இது எனக்கு, அது உங்களுக்கு, எனக்குரியதான பாகுபாடு அந்த ஆத்மாவுக்கு இல்லவே இல்லை. அதான் விசேஷம். விகாரித்வம் அசுத்தத்வம் பௌத்திகஞ்சன ஆத்மனா அசேஷ புத்தி சாட்சித்வாத் புத்திவச்ச அல்பவேதனா மனோ பிரகாசியதே யத்வத் ரக்தாத்யாகாரதாதபே மயி சந்திருத்யதே சர்வம் ஆதபேனேவ தன்மதாத் தன்யதா தன்மயா மனோ பிரகாசியதே. சார், அத்தனை புத்திகள் இருக்கட்டும், அத்தனை புத்தியில் ஆத்மா பிரகாசிக்கணும். பிரகாசித்தா போல ஆத்மா பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா அந்த ஆத்மா எப்படி இருக்கோ அப்படித்தானே நமக்கு தெரியணும். அது தெரியலையே. அப்ப ஒரு ஸ்பட்டிக கல் வச்சிருக்கேன். அந்த ஸ்பட்டிக கல்ல சூரியனுடைய கிரணங்கள் விழுது இந்த பக்கம் தெரியுது, இந்த பக்கம் என்னடா அது 7 கலரா மாறி தெரியுது. இருக்கிறது ஒரே ஒரு மணிதான். சன்லைட் சூரிய கிரணங்களும் ஒன்னாதான் வந்திருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னு அந்த பக்கம் 7 கலர் வருது. ஏன்டான அது புத்தியில தோஷமா ஆத்மாவில தோஷமா? ரெண்டுலயும் தோஷம் இல்லை. ஆத்மா எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கார். ஆனா அந்த சூரிய கிரணங்கள் அந்த ஸ்படிகத்துல விழுந்ததுமே எப்படி 7 கலர் வருதோ அதே விதமாகத்தான் இந்த மனோ பிரகாசியதே தத்வது. மனோ ஒரு ஸ்படிகத்துல பிரகாசிக்குமேயானால் எத்வது எப்படி ரக்தாத்யாகாரதா தபே ரக்தாதி ஆகாரதா. ரெட்டா தெரியுது, ப்ளூவா தெரியுது, வயலட்டா தெரியுது, இண்டிகோவா தெரியுது, ஒரே கலர் போகுது, சன்லைட் தான். ஆனா என்னாச்சுன்னா இந்த பக்கம் வந்ததுமே அத்தான கலரும் வருதோ இல்லையோ அதே போலதான் இந்த ஆத்மா புத்தியில விழுந்ததுமே புத்தி என்ன பண்றது? கொஞ்ச நேரம் லலிதா தர்சனம் படிப்போம், கொஞ்ச நேரம் வேற ஏதோ ஒன்று படிப்போம், கொஞ்ச நேரம் கல்கி பூங்கா ஆனந்தம் படிப்போம், கொஞ்ச நாள் ஹிந்து பேப்பர் பார்ப்போம். இப்பெல்லாம் ஹிந்து பேப்பர்ல என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஜாஸ்தியா எடுத்து
விஷயங்களும் ஜாஸ்தியா இருக்கு. காலம் வந்து சாயங்காலம் இருக்கு, படிச்சாலும் போறத என்னென்னமோ விஷயங்கள் எல்லாருக்கும் போட்டு இருக்கான். ரொம்ப பேர் இதை பண்றது ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு விட்டுட்டு இருக்கான். ஏன்னா இது நமக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு சம்பந்தம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை புக் ரிவ்யூ வந்துட்டு இருந்தது. ஒரு காலத்துல செவ்வாய்க்கிழமை வரும், இது ஞாயிற்றுக்கிழமை போடுறோம். அந்த ஹெட்லைன்ஸ் என்ன புஸ்தகம்னு பாக்கறதா சார், அதுல என்ன எழுதி இருக்குன்னு பாக்கறதா, ஒருத்தரும் பார்க்கவே கிடையாது. என்ன விவகாரம், காலம்பரை எழுதுறது ஒரு 4 ரூபாய் செலவு பண்ணணும். 5 ரூபாவா, சாரி 5 ரூபாய் செலவு பண்ணணும் விவகாரம் முழுக்க. இப்படி ஒண்ணும் நீங்க பண்ணாமலேயே செலவு பண்ணிட்டு இருக்கோம். புத்தி எத்தனை வேலை பண்றதுன்னு பாருங்க. ஆனா அத்தனை வேலை பண்ணா கூடியதான புத்தியும் விளக்குறது ஆத்மா தான். ஆகையால் மனம் பிரகாசத்தை ஆத்மா புத்திகளை சேர்ந்ததுமே அந்த புத்தியில என்ன ஆச்சுன்னு எத்தனை பதார்த்தங்களும் மாறிக்கொண்டே இருக்கு, அத்தனையும் பார்த்துட்டே இருக்கு. ரொம்ப நல்லவர் சார், இதுதான் படிப்பார் அப்படின்னு சொன்னா அது அவர் படிக்கிறார். அவர் எதை விட்டுறார், இந்த சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் அது எதை விட்டுறார். ஆனா இன்னொருத்தர் சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்காகவே புதிய பார்க்கலாம், பேப்பர் பார்க்கலாம். ஆனா எல்லோரையும் ஒழிக்கிறது என்ன, அவனுடைய மனசுல இருக்கக்கூடியதான மனப்பான்மையை வச்சுட்டு அவன் அதில் பார்த்துட்டே இருக்கா சார். சில பேர் 85 வயசு தாத்தா இந்த பக்கம் என்ன போடல, அந்த ஸ்போர்ட்ஸ் பேஜர் நொற்று பண்ற வரைக்கும் விட மாட்டேங்குது. யாரோ விளையாடினா சார், யாரோட அதோட உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா, ஒண்ணும் கிடையாது. யாரோ விளையாடினா, யாரோடய விளையாடினா, அதுக்குள்ள யார் யார் பிளேயர்ஸ் எப்படி எடுக்கான், எப்படி தோத்து போயிட்டான், எப்படி இது வேற ஒரு மணி நேரம் பார்த்துட்டு சாயங்காலம் பார்க்கல போகும்போது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு வச்சுக்கணும். என்ன சுவாமி, அந்த புத்தி எந்த பக்கம் போனா அந்த பக்கம் மனசு பிரகாசிச்சாலோ இதை எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியவர் ஒருவர் தான் தெரிஞ்சுங்க. உங்க ரூம்ல நீங்க இருக்க சீட்டாளமும் ஆட்டாளலாம் இல்ல பாகவதமும் படிக்கலாம் விசேஷமாக. அப்படி பாகவதம் படிக்க தோன்றதோ சில சமயத்து எங்கேயோ ஒரு நாள் மனசுக்கு ரொம்ப கவலையா இருந்தா பகவத்கீதை வாசிக்கிறது, இல்லைன்னா கிருஷ்ணார்பணம் விட்டுறது. இப்ப என்னடா வேணும், வெளி விஷயங்களை பார்க்கிறது. இப்படி ஒரு சூரிய கிரணமானது 10 ஒரு ஸ்படிகத்துல விழுமையானால் அநேக விதமான கலர் எப்படி வருதோ அதே விதமாக நம்ம ஆத்மாவானது மனசுல பிரகாசிச்சதுமே அந்த மனசுல எத்தனை விதமான மாறுதல்களும் ஏற்படுகிறது. விகாரத்துவம் புத்திக்கு தவிர ஆத்மாவுக்கு இல்லை. மனோ பிரகாசியதாம் பிரகாசியதே யத்வது ரக்தாதி ஆகாரத்தை ஆதிபே. ரக்தாத்தியாகாரதா சிவப்பாகவும் கருப்பாகவும் ப்ளூவாகவும் இண்டிகோவாகவும் இப்படி கலர்ஸ் தனி கலர்ஸ் எல்லாம் வருதோ இல்லையா, அது எப்படி ஒரு வெறும் சூரிய கிரணம் தானே பிரகாசிச்சிருக்கு. அந்த சூரிய கிரணங்கள் அதில் விழுந்திருக்க மணியில. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பக்கம் அந்த கிறிஸ்டல்ல விழுந்ததான சூரிய வெளிச்சம் அத்தனை விதமாகவும் மாறுறது. அதே விதமாக மனுஷனுடைய மனசுல புத்தியில ஆகம சந்திரனுடைய இந்த பிரகாசம் ஆத்மாவுடைய பிரகாசம் விழுந்ததுமே இந்த பக்கம் புத்தியினுடைய சேட்டைகள் அப்படி மாறுறது. ஆனா அந்த புத்தியானது ஆத்மாவிட வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவானது புத்தியில ஒழிச்சால் அந்த புத்தியானது இத்தனை விதமாக காணப்படுது. ஆனால் அந்த புத்தியை விட ஆத்மாங்கிறது வேற இருக்கு, அதனால்தான் அதனுடைய ஒளி இங்க வருது. அது இப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம். ஆனால் புத்தி வேற ஆத்மா வேற நமக்கு நன்றாக புரியும். மனம் பிரகாசியதே யத்வது. மணின்னு சொன்னா ஸ்படிகம்னு அர்த்தம், கிறிஸ்டல்னு வச்சுக்கோ. மனோ பிரகாசியதே யத்வது ரக்தாதி ஆகாரதா. அதவே ரக்தாதி ஆகாரமானது எப்படி வரப்படுறதோ மயி சந்திருஷ்யதே சர்வம் ஆகவேனேவ மன்மயா. அங்கே சூரியனுடைய கிரணஸ்தானங்களா, கிரண அந்த இடத்துல என்ன இருக்கு, நம்ம ஆத்மா இருக்கு. அந்த ஸ்படிக ஸ்தானத்துல என்ன இருக்கு, ஸ்படிகத்துக்கு பதிலாக புத்தி இருக்கு. என்ன சார் இத்தனை கலரா மாறுறது, அதே போல இங்க எப்படி மாறுறது கலர்? கொஞ்ச நேரம் பகவானை பத்தி நினைக்கிறது, கொஞ்ச நேரம் ஊர்வம்ப பத்தி நினைக்கிறது, கொஞ்ச நேரம் வேற ஏதாவது நினைக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் நான் சின்ன வயசுல இப்படி எப்படி இருக்கணும் நினைச்சது மட்டும் ஒண்ணுமே நடக்கலையே. சில பேருக்கு அவர் நினைக்கிறதுக்கு முன்னால காரியம் ஆகிடுவது புண்ணியாத்மாக்கள். சில பேர் நினைச்சதுனாலேயே காரியம் ஆகாது, வேற சாதாரணமா இருந்தா ஆயிருக்கலாம். சில பேர் நினைச்சனாலேயே காரியமாகாது. இதுல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி வந்து இருக்கு? இப்படின்னு மனசுல ஒரு 2 மணி நேரம் ஓடுறது சார் விவகாரம் முழுக்க. டைம் போறதுக்கு வழி என்னன்னா, இந்த ட்ரெயின்ல போனா டைம் பாஸ் வேர்க்கடை வைப்பான், டைம் பாஸ்ல பிஸ்கட் வைப்பான். அதே போல நமக்கு டைம் பாஸ் வேற ஒண்ணும் வேண்டியது இல்லை. இந்த மனசுல இருக்கக்கூடியதான விவகாரங்கள், பழைய நினைச்சதான விவகாரங்கள் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துடுறது. பதிலா இன்னார் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், இப்படி மாறி போயிடுது, நம்ம நினைச்சா போல நடக்கலையே, எதை பண்றது?
அதை தேடிக் கொள்வதற்கு வேதாந்தம் வாசிக்கணும். ஏன்னா இது புத்தியினுடைய சேஷ்டையை தவிர ஆத்மாவனுடைய சேஷ்டை இல்ல. ஆத்மா எப்பொழுதும் ஆனந்தமாகவும் ஒரு வடிவமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் மயி சந்திருஷ்யதே சர்வம் ஆதபேனேவ தன்மயா. இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல புத்தி வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சிட்டோம். ஏன்னா மாறுதல் இருக்கு. எதுல மாறுதல் இருக்கு? ஆத்மாவில மாறுதல் இல்ல, புத்தியில மாறுதல் இருக்கு. மாறுதல் இருக்கக்கூடியதான புத்தியை விட ஆத்மா வேறுன்னு தெரியறதா இல்லையா? ஆத்மா பிரகாசிக்கலன்னா புத்தி வேலை செய்யாது. அது எங்க சொல்லிருக்க? ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்காரு, எப்படி தூக்கத்துல வேலை செய்யறது இல்ல, முழிச்சுண்டு சொப்னம் இருந்தா வேலை செய்யறது, தூக்கத்துல வேலை செய்யறது இல்லை. தூக்கத்துல ஆத்மா இருக்கா? நான் தூங்கினேன்னு காலம்பரம் எழுத சொல்றேன், அதனால ஆத்மா இருக்கு. நியாயமா எப்படி சொல்லி இருக்கணும்? புத்தி தூங்கிட்டுன்னு சொல்லி இருக்கணும். நம்ம தான் புத்தியும் ஆத்மாவும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோமே, அதனால நான் தூங்குறேன்னு சொல்றேன். இப்ப தூங்குற நிலை ஒண்ணு, தூங்காத நிலை ஒண்ணு, ரெண்டு நிலைகள் இருக்கா இல்லையா? அதனால புத்தி வேற, ஆத்மா வேற. மாறுதல் இருக்கா இல்லையா? மாறுதல் இருக்கு. அதனால புத்தி வேற, ஆத்மா வேற. எங்க மாறுதல் இருக்கு? பல எண்ணங்கள் உண்டாகுது, அதனால மாறுதல். சின்ன வயசுல இருக்கிற புத்தி பெரிய வயசுல இல்ல. எதையோ அப்பொழுது எது ரொம்ப வருஷத்தையும் நினைச்சுட்டு இருக்கோம், பெரியவராக அதுவே வேண்டாம்னு சொல்றது. பாருங்க, குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும் ரொம்ப பத்திரமா இருக்கணும்னு நினைச்ச பையன் கத்தான குப்பையும் ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா ஒரே நாள் தூக்கி போட்டுறோம். ஏண்டா இவனுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு வேற பதார்த்தம் இருக்கு. ஒரு நாள் ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஒரு புஸ்தகம் வந்துட்டே இருந்தது. அந்த புஸ்தகம் எப்படின்னு அதை மாசத்துக்கு ஒரு தடவை வரும். அத படிச்சு படிச்சு ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கு 20 பக்கம் 2 மணி நேரம் ஆகும். அதையும் படிச்சுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு, அதை விட்டு அந்த பழக்கமே விட்டான். இப்ப அந்த புஸ்தகமே வச்சுக்கிறான். அந்த பழக்கத்தையே விட்டா. இப்ப என்னடா வாசிக்கிறான்? வேற எதுவும் சினிமா ஸ்டோரி வாசிக்கிறான். ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருந்து ஒரு காலத்துல மாறி போயிடுது. இவைகள் மாறினாலும் பின்னால் இருக்கிற ஆத்மா ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான் ஆத்மா ஒண்ணுதான். ஆகையால் மாறுதல் இருக்கக்கூடியதான் புத்தி, மாறுதல் இல்லாதான ஆத்மா விட வேறு அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன? அசுத்தத்துவம். மனசுல அநேக விதமான ஆசைகள்லாம் இருக்கு. இந்த ஆசைகள் எப்ப இருக்கு? முடிச்சுட்டா இருக்கு. சொப்னத்துல பார்த்தா சொப்னத்திலே ஆசைப்படுவேன். சொப்னத்துல இப்படி நடக்கப்படாதா அப்படி நடக்கப்படாதா நினைக்கிறேன். பக்கத்துல சொல்றேன், எல்லாம் இருக்கு. ஆனா தூக்கத்தில் மட்டும் இல்லை. ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி எனக்கூடியதான 3 நிலைகளுக்கும் புத்திக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. இப்ப ஆத்மா வேற புத்தி வேறன்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அபௌதிகத்துவம். பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டது புத்தி. பூதங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது ஆத்மா. அந்த ரெண்டு எப்படி ஒண்ணும் எப்படி வரும்? ஒண்ணா வராது. ஆயால் ஆத்மா வேற புத்தி வேற. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் அதான் ஆச்சாரியான்றது. அதை சந்தேகம் வர அந்த விஷயத்தை நிச்சயத்தை தெரிஞ்சுக்கணும். புத்தி வேற ஆத்மா வேறேன்னு புத்தியாரோட பிரகடனது. அந்த புத்தியாரோட பிரகடனத்துல என்னாச்சு? ஆத்மா வேற புத்தி வேறேங்கிறது கிளீனா எடுத்து சயின்டிபிக்கா லாஜிக்கலா காமிச்சு விட்டார். அது அபௌதிகம். புத்தியானது பௌதிகமாக இருக்கு, ஆத்மாவானது அபௌதிகமா இருக்கு. சார், ஒரு ஆத்மாவா இருந்தா எத்தனை புத்திகள்ல ஒரே புத்தியிலேயே எத்தனை சேஷ்டைகள் எப்படி வரும்? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லிட்டார். மயி ரக்த மணோ பிரகாசியதே யத் ரக்தாத்யாகாரதாதமே. மணி மயி சந்திருஷ்யதே. மயி என்னுடைய ஆத்மாவில். மயி சந்திருஷ்யதே சர்வம் ஆதபேனேவ என்ம தன்மயா. ஆதபேனேவ அந்த சூரியகிரணம் மாதிரி நம்ம ஆத்மாவுடைய ஒளியானது புத்தியில விழுந்ததுமே புத்தி என்னென்னமோ பண்றது, என்னென்ன காரியங்களா பண்ணிட்டு இருக்கு. அது ஆச்சு. இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? புத்தௌ திருஷ்யம் பவேத் புத்தௌ சத்யம் நாஸ்தி விபர்யயே திரஷ்டா யஸ்மாத் ததா திரஷ்டா தஸ்மாத் துவைதம் ந வித்யதே புத்தௌ திருஷ்யம் பவேத். புத்தியில எல்லா விதமான திருஷ்யங்களும் இருக்கு. நம்ம பண்ற செயல்கள் எல்லாம் எங்க இருக்கு சார்? புத்தியில தான் இருக்கு. குயவன் குடத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்றான்னு தெரியுமா? எவ்வளவு மண் இருக்கணும்னு எடுத்துக்கிறான். ஏன்னா குடம் எப்படிப்பட்ட குடம், எவ்வளவு ஹைட் இருக்கணும், அதுக்கு எவ்வளவு அது பார்க்கறது எந்த ஷேப்ல வரணும், அதுக்கு தகுந்ததான மண் எவ்வளவு எடுத்துட்டு அவ்வளவு பெரிய உருண்டையை அது மேல வைக்கிறான், சக்கரத்து மேல சுத்தம். இப்ப குடம் வர்றதுக்கு முன்னால மனுஷனுடைய புத்தியில அந்த குடம் இருக்கா இல்லையா? அவன் மனசுல பிளான் பண்ணி அதுக்கு தகுந்ததான பொருளை எடுத்துக்கிறான்னு சொன்னா அந்த புத்தியில அந்த பதார்த்தம் இருக்கத்தான் இருக்கு. அதே போல ஸ்திரீகள் சமைக்கிறா,
சமைக்கும் பொழுது காஃபி பண்றோம், என்ன பண்ணணும், எவ்வளவு காஃபி பொடி போடணும், அதுல சிகரை சேர்ந்த பொடியா சேராத பொடியா, எத்தனை பேர் இருக்கா அவளுக்கு ஒவ்வொரு டம்ளர் வேணும்னா எவ்வளவு போடணும், எவ்வளவு தீர்த்தத்தை விடணும், எவ்வளவு பாலை விடணும், இதெல்லாம் பாத்துக்கிறாரா இல்லையா? முடிந்த பிறகு நீங்க ஏதோ காஃபி வந்துன்னு சாப்பிட்டது நன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போறே தவிர, ஆனா விவகாரம் என்ன, அதை பண்றதுக்கு முன்னால் எவ்வளவு வேணுமா வேண்டாமா? ஒவ்வொரு காரியமும் பண்ணும்போது ஏதோ பரமாத்மா சோகாமகதா பதுஸ்யாம் பிரஜா ஏய அப்படின்னு நினைச்சு யோஜனை பண்ணி உலகத்தை சிருஷ்டி படைத்தாருங்கிறத தவிர மனுஷனுடைய சிருஷ்டி அப்படித்தான் இருக்க. எல்லாவற்றையும் ஒரு பார்த்து பார்த்து முன்னால பிளான் பண்ணிட்டா பாக்குற. ஆகையால் நீங்க பண்ணக்கூடியதான செயல்கள்ல உங்க புத்திக்குள்ள இருக்கு. அதான் சொல்றார், புத்தௌ திருஷ்யம் பவேத், புத்தௌ திருஷ்யம் பவேத். நீங்க பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே புத்திக்குள்ளத்தான் இருக்கு, ஆத்மாக்குள்ள போகல. ஆத்மா இந்த புத்தியை ஒழிக்கிறதே தவிர புத்தியோட சேரலே ஆத்மா. ஆனா என்ன பண்றது, அந்த புத்தியை ஒழிக்கிறது. ஆகையால் திருஷ்யம் முழுக்க திருக்கு திருஷ்யம் ரெண்டு பதார்த்தம், பார்க்கிற ஒண்ணு பார்க்கப்படுவது ஒண்ணு. இது ஆத்மாவில ஆத்மா பார்க்கப்படாது, ஆனா ஆத்மா தான் எல்லாவற்றையும் பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது, புத்தியை ஒழிக்கிறது. அந்த புத்தியானது எல்லாத்தையும் பார்க்கறது, ஆத்மா பார்க்கறதுன்னு நம்ம சொல்லிருக்கோம். சினிமா காட்டுறான், பின்னால பில்மு தான் இருக்கு, பில்முக்கு பின்னால லைட் இருக்கு. நமக்கு ஸ்கிரீன்ல என்னமும் தெரியுது. இப்ப லைட்டும் பில்மும் ஒண்ணுதானே, வெவ்வேறையா? இந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சினிமா தெரியல, பில்மு தான் இருக்கே சார் தெரியட்டுமேன்னு கேட்கக்கூடாது. அந்த பில்ம் இருந்தாலும் பின்னால லைட் இருந்தா தான் தெரியும். ஆனா இந்த பில்மானது இல்லாத போனா எப்படி தெரியும்? ஒரே மாதிரி தெரியும். அதேதான் உங்க ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்கும். பில்மு மாறினா போல புத்தி மாறிட்டே இருக்கு. புத்தி மாறினதுமே வெளியில எத்தனை பதார்த்தங்கள் தெரியுது சார். ஒரு பதார்த்தமா இருந்தாலும் அந்த பதார்த்தம் எத்தனை பேர் எத்தனை விதமா பாக்குற. ஒரே பெண் இருக்கா, அந்த பெண்ணை உட்கார ஆத்துக்காரின்னு பாக்குற. அவருடைய குழந்தையாருன்னா அம்மான்னு கௌரவம் பாக்குற. இந்த அம்மாவுக்கு அம்மா வந்ததுன்னா அட என் பொண்ணுன்னு வாத்சரியமா பாக்குற. அதே மாதிரியே மற்றவர்களும் நாத்தினார்னு ஒரு அம்மா, இந்த அம்மா எதை பார்த்தாலும் எதை பண்ணினாலும் தப்பு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு நாத்தனான்னு ஒண்ணு, போர்படின்னு ஒண்ணு, எத்தானா பேர் இருக்கிறது ஊரா வட்டி தான். அந்த பாட்ட மீமாம்சா சங்கிரமம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்லோக வார்த்திகம். அந்த நாய் ஒண்ணு பார்த்து, இது நன்னா படுத்து இருக்கு சார், இது பிராணனை விட்டவைனா நான் ஒரு மாசம் சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். ஒரு அழகான பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணு போயிடுதுன்னா நான் ஒரு மாசம் சாப்பிடுவேன்னா என்ன அழகா இருக்குன்னு பாக்குறேன். அதே மாதிரி ஒரு புருஷன் பார்த்து அதுல ஆசையோட பாக்குறேன், அவங்க அம்மா பார்த்து வாத்சல்யத்தோட பாக்குறேன். இப்படி ஒரே பொருளை 1000 பேர் 1000 விதமா பாக்குறாலும் அதே விதமாக அந்த புத்தியில விழுந்ததான ஒரு ஆத்மஸ்வரூபம் அத்தனை விதமாக காணப்படுகிறது. அதான் சொல்ற, புத்த திருஷ்யம் பவேது. பார்க்கிற பொருள் எல்லாமே உங்க புத்தியில இருக்கு. புத்தௌ சத்யாம் நாஸ்தி விபர்யே. இது எப்படி, புத்தௌ சத்யா, புத்தி இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். நீங்க முடிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஜாகிரத சொப்னத்தில் இருக்கும் பொழுதும் புத்தி இருக்கு. ஆகையால் அந்த விவகாரங்கள் எல்லாம் காணப்படும். தூக்கிற காலத்துல புத்தி இல்லைன்னு சொல்லாதுங்க, புத்தி இருக்கு மறந்து போயிருக்கு. விவகாரம் மட்டும் புத்தி இல்லைன்னு சொன்னா பக்கம் வந்துடும். ஆனா எங்க இருக்குன்னா ஆத்மாவில போய் ஒன்னா போயிடுது. சர்வம் என்ன ஆயிடுது, ஆத்மாவில ஒன்னா போயிடுது. ஆத்மாவில ஒன்னா போனதான புத்தியாவது எதையும் கவனிச்சுக்கிறது இல்லை. முழிச்சுட்ட பிறகு என்னாச்சுன்னா அந்த புத்தியும் விளக்கிறார். நன்னா தூங்கினேன்னு சொல்றேன், அந்த புத்தியை விளக்கிறார். சொப்னத்துல என்னமோ பதார்த்தங்கள்லாம் பார்த்திருப்பார். அதுல சொப்னம் பார்த்துட்டதே இவருக்கு ஒரு டவுட் வருது, அது நிஜமா நடக்குமா நடக்காத. டெலிபோன் பண்ணி சாஸ்திரங்களை கேட்க வேண்டியது, இப்படி ஒரு சொப்னம் வந்தது, என்ன ஆச்சு, ஒன்னும் ஆகிறேன். சொப்னமோ பார்த்தாச்சு, சொப்னமும் பொய்ன்னு வேற தெரிஞ்சிருக்கு, பாடமும் கேட்டாச்சு. நமக்குன்னு ஒரு சொப்னம் வந்தது, என்ன பண்றது? சொப்னத்துல குரங்கு வந்தா கேடுதலாம் சொல்றான் ரொம்ப பேர். ஆனா ராமாயணம் படிக்கிறவாளுக்கு குரங்கு வந்ததுன்னா நல்லதான். விவகாரம் ஒரே விவகாரம் தாங்க இருந்தா என்னடாங்க. அது அப்படி சீதா தேவி அனுமார பார்த்தா, வேட்டித அர்ஜுன வஸ்திரம் வித்யுத் சங்காத பிங்கலம். இந்த அம்மா கீழே இருக்க, மேல மரத்துல அனுமார் உட்கார்ந்து இருக்காரு. அனுமாரே ட்ரை பண்றாரு, எந்த பாஷையில பேசணும், தமிழா சம்ஸ்கிருதமா தெலுங்கா கன்னடமா, எந்த பாஷையில பேசினா என்னதான் இருக்கும். சம்ஸ்கிருதத்துல பேசலாம் நினைச்சார். சம்ஸ்கிருதத்தை பேசினா இந்த அம்மா என்ன ராவணன்னு நினைச்சிருப்பான். அதனால
பயந்துருவா, பயந்துட்டு கத்துவா, கத்துனா அங்க தூங்கிட்டு இருக்கக்கூடியதான அறக்காலம் தெரிஞ்சிடுவா. சரி, வேற எந்த பாஷையில வாசிக்கிறது, சரி எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சில பேருக்கு லெக்சர் ஆரம்பிங்கன்னு சொன்னா நான் இருக்கேன் சொல்லணும்னு நீங்கள் இருக்கேன் அப்படின்பா. எப்படி ஆரம்பிக்கிறது, ஆரம்பிச்சது எப்படி க்ளோஸ் பண்றது லெக்சர் தெரியல விவகாரம் முழுக்க. அது என்ன சுவாமின்னு, அந்த புத்தி இருந்தால் இத்தனை விவகாரங்கள் நடக்குது. சொப்னத்திலையும் புத்தி இருக்குன்னு, ஜாகிரத்திலையும் இருக்கு, சொப்னத்திலையும் இருக்கு. ஆனா தூக்கத்துல இருக்கு, ஆனா மறைஞ்சிருக்கு. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால புத்தவ் சத்தியம் பவே, புத்தவ் இருந்தால் புத்தி இருந்தால் இத்தனையும் நடக்கும். நாஸ்தி விபரிய இல்லைன்னா இது இல்ல. அந்த ஒரு ஸ்லோகத்துல 3 இடத்துல 2 இடத்துல கமா வச்சாதான் ஸ்லோகம் புரியும். புத்தவ் திருஷ்யம் பவேது, புத்தியில எல்லா விதமான திருஷ்யங்களும் இருக்கு. நீங்க பார்த்தது பார்க்காது எல்லாமே இங்க இருக்கு புத்தியில. அது வரைக்கும் ஒரு அன்வயம். புத்தவ் சத்தியம், மறுபடியும் இங்க பவேத் ஒண்ணு சேர்த்துக்கணும். பவேத் புத்தவ் சத்தியம், புத்தி இருந்தால் இவைகளெல்லாம் நீங்க பார்க்கலாம். நாஸ்தி விபரிய இல்லைன்னா இல்ல. தமிழ்ல அப்படியே சொல்லலாம், ஆனா சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும். புத்தவ் புத்தவ் திருஷ்யம் பவேத், புத்தவ் சத்தியம் நாஸ்தி விபரியே திரஷ்டாயஸ்மாத் சதா திரஷ்டா. ஆனா இது என்ன, இந்த ஆத்மா மட்டும் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கா. இந்த ஆத்மா மட்டும் மாறாதான். ஆத்மா தெரிஞ்சுக்கல, ஆத்மா கருப்பா இருக்கு வெளுப்பா இருக்கு, ஆத்மா படிச்சிருக்கு, ஒண்ணுமே கிடையாதுன்னு. அது தீபம் மாதிரி, இந்த தீபம் அப்படியே அப்படி பிரகாசிச்சுட்டே இருக்கு. அதனால நாஸ்தி விபரியே திரஷ்டா யஸ்மாது சதா திரஷ்டா. பார்க்கிறவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கான், வேற வேலையை செய்யறது இல்லை. அதான் அவருடைய வேலை. என்ன பண்றது, சாட்சியா பார்த்துட்டு இருக்கான். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, மனசுல என்னென்ன பண்றீங்களோ எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அந்த ஆத்மாவானது பார்த்து கொண்டே இருக்கு. அத்தனை பொருளும் எங்க இருக்கு சார், புத்தியில இருக்கு. என்ன திருக்கு பார்க்கிறவன் ஆத்மா பின்னால நிக்கிறார். திருஷ்யம் என்ன இருக்கு, எல்லா திருஷ்யங்களும் எல்லாம் உங்க மனசுல இருக்கு, புத்தியில இருக்கு. இந்த புத்தியில இருக்கக்கூடியதான பொருள்களை ஆத்மா பார்க்கிறார். ஆகையால் ஆத்மா சர்வஜன்னு சொல்றார். புத்தவ் திரஷ்டா யஸ்மாத் சதா திரஷ்டா தஸ்மாத் துவைதம் ந வித்யதே. அதனால இப்ப என்ன பார்த்தீங்க, துவைதமே கிடையாது. துவைதம் எங்கிருந்து வந்தது, புத்தியில இருக்கக்கூடியதான பொருளை பார்க்கறதுனால் வந்தது. புத்தியில் இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் பொய்யான பொருள். இப்ப எப்படி சார், சொப்னம் பார்த்தேன், சொப்னங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா பார்க்கறது மட்டும் ரொம்ப தானே பார்த்தேன். பேங்குக்கு போனா போலியும், பாஸ்புக்ல என்ட்ரி போட்டா போலியும், அது என்ன 10 லட்சம் சேர்ந்தா போலியும், எப்படியா வந்ததுன்னு தெரியல. இது நம்ம பேங்க் கொண்டு வந்தது 10 ரூபாய்க்கு மேல இருக்கப்படாது, 10 லட்சம் சேர்ந்தது. நாளைக்கு போனது முதல்ல என்ட்ரி போட்டு 9 லட்சம் வித்ரா வந்து வரணும். பிளான் பண்ணி சார், காலம் இருந்து பார்த்தா பாஸ்புக்கே காணும். எங்க வச்சுடோ என்னமோ, வயசாயிடுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னா இத்தனையும் பொய் தாரார், சந்தேகமே இல்லாத பொய். அந்த சொப்னம் எப்படியோ அதே மாதிரிதான் நம்ம ஜாகிரதை. நாம ஒரு பாகுபாடு வச்சுட்டு இருக்கோம். முழிச்சுட்டு இருந்தா எல்லாம் நடக்கிறதெல்லாம் நிஜமேற்றும், தூங்கிட்டு இருந்து சொப்னம் பார்த்தா எல்லாம் பொய்யும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன், இதுவும் அப்படிதான் சார். அங்க முழிச்சுட்ட பிறகு உண்மை தெரிஞ்சது. அதே போல எங்கேயும் நீங்க முழிச்சுக்கணும். எப்ப தஸ்மின் பராபரே, அந்த பரமாத்மாவை பார்த்தோமே ஏனால் இத்தனையும் வெறும் விளையாட்டுன்னு தெரியும். ஆனா இந்த விளையாட்டுல கோபமோ சந்தேகமோ பயமோ என்னென்னமோ ஏற்படுறது. திரஷ்டாயஸ்மாத் திரஷ்டா தஸ்மாத் துவைதம் ந வித்யதே. ஆகையால் துவைதம் என்கிறதே கிடையாது. இருக்கிறது அத்வைதம் ஒண்ணுதான். துவைதம் சுகமா ரமா, அத்வைதம் சுகமா, கடைசியில் இடம்ல இருக்கிறது அத்வைதம் ஒண்ணுதான். ஏன்னா துவைதம் காணப்படுறது எது வரைக்கும் துவைதம் வேலை செய்கிறது, உங்க புத்தி வரைக்கும். புத்திக்கு பின்னால் இருக்கிற ஆத்மாவானது அது ஒன்றும் பண்ணல. இது வந்தாலும் நன்னா இருந்தாலும் நன்னா இல்லாத போனாலும், கருப்பா வெளுப்பா கலர் இருந்தாலும் அதுக்கு சந்தேகமே கிடையாது. ஒரே மாதிரி ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா புத்தியோட வேறானது. இந்த பிரகரணத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அங்கே அன்வயம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவிவேகாத் பராபாவம் யதா புத்திரவைத்ததா அவைத்ததா விவேகாஸ்து பராதன்யா ஸ்வயஞ்சாதி ந வித்யதே. எனக்கு சம்ஸ்கிருதம் வரணும் அப்படின்னு யார் கர்வமா இருக்கானோ அவனுக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுத்து அன்வயம் சொல்லுதான்னு சொல்லுவோம். இது என்ன பண்ண, அவிவேகாத் பராபாவம். ஒரு காலத்துல சின்ன குழந்தையா இருந்தேன், படிச்சேன்.
எல்லாமும் படிச்சேன், டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எல்லாம் வந்துருது. ஆனா என்ன ஆயிடுதுன்னு, பரமாத்மா இருக்காரான்னு பார்த்தேன்னா அப்ப தெரியல. பரமாத்மாவை பத்தி தெரியல. என்ன இந்த லட்சணத்துக்கு வாஸ்தவ சைக்காலஜி, பிலாசபி அவனுக்கே தெரியல. என்ன ஏதோ விவகாரம் ஒன்றும் புரியல. அப்ப ஏன் அவிவேகா, விவேகம் இருப்பதற்கு முன்னால பர அபாவம், பரமாத்மா இல்லைன்னு நினைச்சேன் சார். அதனாலதான் அஸ்தேத்தியேகே நயமஸ்தேதிகைக்கே இது ஒரு பெரிய விவகாரம். தைத்தரிய உபநிஷத்துல அந்த பரமாத்மா இருக்காரா, யோ வேதரஹிதம் குஹாயாம்பரமேப்யோ மன்னு அப்படின்னு சொன்னீரே, அதை பார்க்கறது எப்படி? அதுக்கப்புறம் வரிசையா பிராணனா ரசலாபா இப்படி ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காரு. அபய பிரதிஷ்டா, அபய பிரதிஷ்டா, பயம், பீட்டாத்மாத்மாதம் பவதே, ஒரு 6 காரணங்கள்னால பரமாத்மா இருக்காருன்னு சொல்லியிருக்காருங்க. ஒவ்வொரு உபநிஷத்தும் அப்படிதான். முண்டகோபநிஷத்துல பார்த்தோம்னா இருக்கா இல்லையா, அஸ்தி சொல்லியிருக்காரு. இப்படி யஸ்மின் ஜவ் பிருத்திவீராந்தரிஷம் ஓதம் மனசா பிராணயிஷ்ட சர்வை தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம் அந்யாவாசோ விமுஞ்சதா சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி இத்தனை பதார்த்தங்களும் நீங்க அறிஞ்சுட்டு இருக்கல, இது அஸ்திங்கிறதுக்காகத்தான். அப்படிப்பட்டதான பராபாவம் வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு முன்னால விவேகம் இல்ல, அதனால என்ன பரமாத்மாவே இல்ல அப்படின்னு சொன்னானா. யதா புத்தி ரவை ததா, ஆனா யதா புத்தி அப்ப புத்தி அப்படித்தான் சொல்லி கொடுத்தது, அப்படி அறிந்தான். அதுக்கப்புறம் விவேகாத்தோ, வேதாந்தம் வாசிச்ச பிறகு என்னாச்சு, புத்தி வேற ஆத்மா வேற கிளியரா தெரிஞ்சிருது. இப்ப என்னாச்சுன்னு, இப்பவும் பரமாத்மா இல்ல சார். முன்னாலேயும் அப்படிதான் சொல்றா, பின்னாலேயும் அப்படிதான். ரொம்ப நல்லா இருக்க. ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டே இருக்க. இவ தபஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப 4-5 பசங்க விளையாடுறதுக்கு வந்து இருக்கு. அந்த முனிவர் என்ன பண்றாரு, அவர் மேல கல் எடுத்து போடுறது, இது பண்றது, அது பண்றது, இப்படி எல்லாம் ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டே இருந்து அவர் பார்த்தா ஏதோ அக்கடான்னு ஒரு தபஸ் பண்ணிக்கணும்னு வந்தா இந்த குழந்தைகள் வந்து இங்க சேர்ந்திருக்காரு, தினமும் நம்மளை ஹிம்சைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மாவை நான் இப்ப என்ன பண்ணாதுக்கோ பரமாத்மா வந்து உங்களை ஹிம்சை பண்ணிடுவார், கண்ணை கொத்திடுவார் ஏதோ சொல்லியிருக்காரு. பரமாத்மா ஆச்சு, வேற ஆத்மா ஆச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போங்க ஒன்னும் கிடையாது அப்படின்னார். ஏன்டான்னார், பரமாத்மாவை தான் நீங்க தானே ஒரு நாளைக்கு சொன்னீங்க அவர் கண்ணுக்கு ஆகப்பட மாட்டாருன்ட்டு. அவரு கண்ணுக்கு ஆக மாட்டாருங்கிறத நான் எப்படியாவது பண்ணுவோமே, நம்ம அங்க ஒன்றும் பண்ண மாட்டார், நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டார் அப்படின்னாரு. இல்லப்பா அவர் இருக்கார், ரொம்ப கொடூரமாக ஆக்ஷன் எடுத்துட்டார். அவர் அப்படியே லாங் ரோப் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார், ஒரு நாள் எழுத முடியாது, அப்படி எல்லாம் பண்ணாத, பக்தாளுக்கு அபகாரம் பண்ணினா அவர் இருக்க மாட்டார் அப்படின்னார். கொஞ்ச நாள் ஆச்சு. இவங்க பசங்க எல்லாம் இனிமேல் இந்த அட்வைஸ் பண்ணதே ரொம்ப கோபம் வந்துருக்கு. மறுபடியும் பரமாத்மா இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சார். இவர் தியானம் பண்ணினாராம். பரமேஸ்வரன் பிரத்யட்சமாதார் அவருக்கு என்ன சொன்னார், நீங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு தடவை காட்டிடுங்க நீங்க இருக்கிறதா, அப்புறம் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான், நான் ஆனந்தமா உங்களை பத்தி தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீங்க அந்த குழந்தைகளுக்கு பிரத்யட்சமாயிடுங்க. பரமாத்மா சொன்னார், பக்தாளுக்கு தான்ப்பா நான் பிரத்யட்சமாவேன், மற்றவர்களுக்கெல்லாம் பிரத்யட்சமாக மாட்டேன் அப்படின்னு. நான் தான் தபஸ் பண்ணிருக்கேன், என்னுடைய புண்ணியத்தினால அவளுக்கு பிரத்யட்சம். எப்படி பாருங்க, இவருக்கு இவ்வளவு இருந்தாலும் நான் சரீரத்தை காப்பாத்திக்கிறோம், தன் மேல கல்ல இல்ல விடக்கூடாது அப்படிங்கறத நான் பண்ணியதான புண்ணியத்தினால அவளுக்கு பிரத்யட்சமாயிடும் வந்தார். பரமாத்மா பார்த்தார். அடுத்த நாள் வந்தா இங்க சிவலிங்கம் இருக்க கோவில் பக்கத்துல பட்டிருக்கார். அந்த சிவலிங்கத்துல நடராஜ சுவாமியாக குஞ்சிதவாதமா பிரத்யட்சமானார். பிரத்யட்சமா எங்க குழந்தைகள் வரும்போது இனிமேல இவர்கிட்ட ஒன்னும் பண்ணேன்னா தெரியும் செய்தி அப்படின்னு. அந்த குழந்தைகளும் முதல்ல வயது. அப்ப என்ன ஆச்சு, அடுத்த நாள் மறுபடியும் வந்தது. இவர் என்னடா ஆச்சு, நேற்று யாரோ காமிச்சுல அவர் மாய தானே பண்ணியிருக்கார், மேஜிக் தானே பண்ணிட்டு இருக்காரு. என்ன அது இப்படி சொல்றீங்க, நீங்க தானே சொன்னார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு. கண்ணுக்கு தெரியாத பரமாத்மா கண்ணுக்கு தெரிஞ்ச என்னாக்கா ஒரு பரமாத்மா இல்ல, அதனால படம் 2 கக்கல்ல போட்டாங்க. விவகாரம் முழுக்க அவிவேகத்திலேயோ பரவாயில்லைட்டான். விவேகம் வந்த பிறகு இவர் ஒத்ததான் இருக்காரு, இவரோட பரமானது அப்படி அல்ல. அது விவேகாத்து பராதன்யா ஸ்வயம் சாபின வித்யதே பராதன்யா. நான் வேற அவர் வேற, எனக்குடையதான பதார்த்தம் இல்லை, என்ன தவிர 2வது பதார்த்தம் இல்லை, ஆத்மாவை தவிர 2வது பதார்த்தம் இல்லைன்னு அறிவானாம் லோகத்துல. அப்படி அவிவேகத்துல ஒரு பராபாவம், விவேகம் வந்த பிறகு பராபாவம். அவிவேகத்துல பராபாவம் என்னை விட பரமாத்மா இல்லை அப்படின்னு. விவேகம் வந்த பிறகு பரமாத்மா ஒருத்தர் தான் இருக்கார், மீதி எல்லாம் அத்வைதம் சுவாமி அது ஒண்ணுதான்,
இது எல்லாம் துவைதம் எல்லாம் பொய்யான பதார்த்தம், சினிமா பாக்குற போல, நிஜமாக அங்க யாரும் இல்ல, சினிமா பாக்குற போலதான். அதே போலதான் தெரிந்த பிறகு விவேகம் வந்த பிறகு பராபாவா என்ன விட பரமாத்மா ஒன்றும் இல்லை. நம்ம புத்தியில இருக்கக்கூடியதான், புத்திக்கு பின்னால புத்தியை உழைத்துக் கொண்டிருக்கிற பரமாத்மாவை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு புத்திக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு மாறுதலை நன்றாக புரியும்படி ஒரு அழகா 6 ஸ்லோகத்தில் தீர்மானம். அடுத்த சனிக்கிழமை மேல் பாகத்தை பார்ப்போம்.